குணம். 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அவரும் கேதுவோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த கேது 4ஆம் இடத்துல இருக்கார். இப்படி இருந்தாலே நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். அதுலேயும் உங்களுடைய 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் இருக்கும். ஆனால் இந்த மாதம் தொழில் விட்டு விட்டு நடக்கும். அதுக்காக தொழில் இல்லாமல் போகாது. இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், பொருளாதார நிலைகள், கையில் பணம் தனம் பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருடைய பணமாவது உங்களுக்கு இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம், அதில் பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி சூரியன் 7ல், அவருமே கேது சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யாரையாவது நம்புங்க. இந்த மாதம் முழுவதுமே மெயினாக தான் நீங்கள் யாரையாவது நம்பித்தான் ஆகணும். யாரையாவது நம்பி செயல்பட்டு தான் ஆகணும். அவநம்பிக்கை வேண்டாம். அடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் செயல்படுவதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வரும், ஆனால் லேட்டாக வரும். பெரிய போராட்டத்துக்கடையில் தான் சாதகமாக வந்து சேரும். நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அல்லது மெயிலில் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, வேறு செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா சின்ன சின்ன தடை ஏற்பட்டு இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான். இந்த மாதம் தேவை இருந்தாலே ட்ராவல் வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். நெருங்கிய உறவினர்கள் விஷயத்தில் கவனம், அல்ல இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளில் செயலாக்கம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அது நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி மார்கழி மாதமாக இருந்தால் கூட ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருந்தால் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கும். தைரியமாக இருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, நார்மலாக இருக்குது. உங்களுடைய மிதுன ராசி அதிபதியே 4ஆம் அதிபதியாக இருக்கார் புதன், அவரும் 7ல் இருக்கார். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் சுமார், மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சுமாராக தான் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது கெமிக்கல் லைனில் இருக்கிறீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறீங்க, அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. மற்ற துறைகள்லாம் சுமாராகவே இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது பகவான், அவருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் உடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் 7ல் இருக்கார். 4ஆம் இடம் நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் தகராறு, தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை. நான் முதலே சொன்னேன், தொழில் விட்டு விட்டு நடக்கும்னு. நீங்கள் எந்த தொழில் வந்தால் அந்த தொழிலை விட்டு வெளியில் வர முடியாது. அந்த தொழிலே தான் நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். திருப்தியற்ற மன வாழ்க்கை, இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சுமார். அது மட்டும் இல்லை, நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல, அவருமே அனுசம் கேட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி இருக்கிறது உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல.
கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, சர்வீஸ் நல்லா இருக்குது. பட் அதுக்குமே நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ஏதாவது ரேஸ் லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஸ்மாராக உங்களுக்கு இருக்குது. ஆகையனால அது விஷயத்தில் கவனம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. அதுலேயுமே அந்த ஜேர்னிலையுமே ஒரு பிரேக். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லையான்னு பார்த்தா பரவாயில்ல. ஆக வேலை ஓரளவுக்கு பரவாயில்ல. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. பட் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே தள்ளி போகும். ஆக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஜாபில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. எவ்வளோக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய சுப்பீரியருடைய ஹெல்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் வாங்காதீங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவு. நிறைய கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் கவனம். ஜாபில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில், ப்ரைவேட் செக்டரில், எனி இதர் ஃபிட்டர் கன்சர்னில் இருந்தவங்க உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கொலீக்ஸை சப்போர்ட் பண்ணி இருங்க. அவங்களோட கோஆப்ரேட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதம் உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி பகவான், அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். 9ஆம் இடம் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். கம்பெனி எதுவும் மாறணும்னு நினைக்கிறவங்க மாறுங்க. வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க பேப்பர் போடுங்க. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணுறேன், அப்ராடுக்கு மூவ் பண்ணுறேங்கிறவங்களும் மூவ் பண்ணுங்கள். இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய 10ஆம் அதிபதி குரு 11ல், அவருமே கேதுவுடைய நட்சத்திரம், 10ஆம் இடத்துல ராகு. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு. பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள், சோர்ஸஸ் நிறைய இருக்குது. முதல்ல சொன்னேன் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மைன்னு சொன்னேன். இப்போ பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன். இந்த 2 டிஃப்ரென்ஸையும் கவனித்து கேளுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்டார்ட் அப்போ, இண்டஸ்ட்ரியலோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மார்கழி மாதமாக இருந்தால் கூட முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு, அவருமே கேதுவுடைய நட்சத்திரத்தில், குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் பிரச்சனை, ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவருடைய வழிபாடு, அது மட்டும் இல்லை முருகனுடைய ஸ்தலங்களுக்கு, வள்ளி தெய்வானியோடு கூடிய இருக்கக்கூடிய முருகனுடைய ஸ்தலங்களுக்கு வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனம், இதெல்லாமே ரெகுலராக பண்ணுங்கள். இந்த மாதம் ரொம்ப எளிமையாக, ஈஸியாக நீங்கள் கடக்கலாம். இறையர்களால் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.